வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம இந்தியாவோட முக்கியமான சில ஐடி கம்பெனிகளோட லேட்டஸ்ட் காலாண்டு ரிசல்ட்ஸ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதோட நோக்கம் என்னன்னா, இந்த துறையில இருக்கிற பொதுவான சவால்கள் அப்புறம் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான். முதல்ல எல்டி மைண்ட்ரி அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, Q1 ஒரு மாதிரி சீரா தான் இருந்திருக்கு. USDல பார்த்தா ஒரு 2% வருமான வளர்ச்சி, லாப வரமும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இதுல முக்கியமா CEO ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. அடுத்த 5-6 வருஷத்துல வருமானத்தை 10 பில்லியனா ஆக்க போறோம்னு. இது கொஞ்சம் பெரிய டார்கெட் மாதிரி தெரியலையா? நிச்சயமா 10 பில்லியன்கிறது ரொம்ப லட்சியமான இலக்கு தான். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, நல்ல டீல்ஸ் வந்துட்டே இருக்கு, சில பெரிய டீல்ஸ் வரப்போகுது அப்படின்னு. ஓ, அப்போ H2 அதாவது வருஷத்தோட 2வது பாதியில ஒரு டபுள் டிஜிட் growth எதிர்பார்க்கலாமா? அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. குறிப்பா BFSI செக்டார்ல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. சரி, LTI மைண்ட்ரி இப்படி நம்பிக்கையா இருக்கும்போது டாடா டெக்னாலஜிஸ் எப்படி? அவங்களுக்கு Q1 கொஞ்சம் டல்லா போச்சுன்னு சொல்றாங்களே. ஆமா, அவங்களுக்கு Q1 கொஞ்சம் சவாலா தான் இருந்திருக்கு. சில டீல்ஸ் தள்ளி போனது, அப்புறம் மேக்ரோ காரணிகள், உதாரணத்துக்கு டாரிஃப்ஸ் மாதிரி விஷயங்களால சில முதலீடுகள் நின்னு போனது, இதெல்லாம் காரணம். ஆனா அவங்களோட ஏரோஸ்பேஸ் டிவிஷன் நல்லா பண்றதாகவும், அப்புறம் chromosome.ai மாதிரி முயற்சிகள் மூலமா சரி பண்ணிடலாம்னு நம்புறாங்க. chromosome.ai அது என்னது? புதுசா இருக்கே. அது அவங்களோட ஒரு AI பிளாட்ஃபார்ம். குறிப்பா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு AI மூலமா உதவுறதுக்காக இதை டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ முழு வருஷ இலக்கு பத்தி என்ன சொல்றாங்க? அத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லலனாலும் டபுள் டிஜிட் growth தான் அவங்களோட நார்த் ஸ்டார், அதாவது வழிகாட்டும் இலக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்ப டெக் மஹிந்திரா பக்கம் வருவோம். அவங்களுக்கு நல்ல டீல்ஸ் கிடைக்குது, ஆனா மேக்ரோ சூழல் நல்லா இருந்தாதான் growth இருக்குமா? ஓரளவு அப்படிதான் சொல்லணும். நல்ல பெரிய டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா வருமான வளர்ச்சிக்கு மேக்ரோ சூழல் நிலையா இருக்கணும்னு அவங்களும் சொல்றாங்க. H2ல பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. விப்ரோ நிலைமை என்ன? அவங்க மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனாலும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்களே. ஆமா, அவங்களோட லாப வரம்புகள் இப்போ நல்லா இருந்தாலும் அடுத்து வரப்போற சில பெரிய டீல்ஸ் கொஞ்சம் லாபம் கம்மியா இருக்கலாம்னு அவங்களே சொல்றாங்க. அதனால மார்ஜின்ல பிரஷர் வரலாம். அப்படியா? ஆனாலும் growthக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்கறாங்களா? ஆமா, இப்போதைக்கு வளர்ச்சி தான் முக்கியம்னு முடிவெடுத்திருக்காங்க போல. ஐரோப்பால H2ல நிலைமை சீராகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் ஹெல்ப் பண்ணலாம். சரி, இப்ப இவங்களோட முக்கிய உத்திகள் பத்தி பேசலாம். AI இது எல்லா இடத்துலயும் இருக்கு. HCL டெக் என்ன பண்றாங்க இதுல? HCL டெக் AIல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. AI ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஜென் ஏஐக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. AI ஃபோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க டேலண்ட் விஷயத்துல பண்ற மாற்றம். ஆட்களோட எண்ணிக்கையை விட திறமை, நிபுணத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஓஹோ. ஆமா, ஸ்பெஷலிஸ்டுகளுக்கு 3ல இருந்து 4 மடங்கு அதிக சம்பளம் கொடுக்கவும் தயார்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். 3x 4x சம்பளமா? இது இண்டஸ்ட்ரியில ஒரு ட்ரெண்டா மாறுமா? டெக் மஹிந்திராவும் ஏஐல நிறைய பண்ற மாதிரி தெரியுதே. நிச்சயமா, டெக் மஹிந்திராவும் ஏஐல பெரிய அளவுல இறங்கியிருக்காங்க. 200க்கும் மேல என்டர்பிரைஸ் AI ஏஜென்சி இருக்கா. 77,000 பேருக்கு மேல AI ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களாம். 77,000 பேரா? அப்ப இது சும்மா பேச்சு இல்ல, நிஜமாவே பண்றாங்க. ஆமா, டாடா டெக்னாலஜிஸோட chromosome.ai பத்தியும் பேசணும். இது இல்லாம HCL டெக் அசெட் லைட் உத்தியையும் ஃபாலோ பண்றாங்க. அசெட் லைட் உத்தினா? அதாவது பெரிய பெரிய டேட்டா சென்டர் மாதிரி பிசிக்கல் அசெட்ஸ்ல நிறைய முதலீடு பண்ணாம சாஃப்ட்வேர் சர்வீசஸ் மூலமா இயங்குறது. இது செலவை குறைக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கும். LTM மைண்ட்ரியோட ஃபிட் ஃபார் ஃபியூச்சர் திட்டமும் இதே மாதிரி செலவு குறைச்சு திறமையை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி தானே? கரெக்ட். இதுவும் எஃபிஷியன்சி கூட்டுறதுக்கான ஒரு வழிதான். டெக் மஹிந்திராவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது, கம்பெனிக்குள்ள இன்டிகிரேஷன் பண்றதுன்னு எஃபிஷியன்சியில கவனம் செலுத்துறாங்க. HCL டெக் கூட அக்விசிஷன், ஆட்டோமோட்டிவ்னு சில ரீஸ்ட்ரக்சரிங் பண்றதா சொன்னீங்க. ஆமா, இப்போ இருக்கிற போட்டி, விலை அழுத்தம், விப்ரோ சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சு. சரி, வாய்ப்புகள்னு பார்த்தா ஏதாவது குறிப்பா சொல்ல முடியுமா? சிலது இருக்கு. இப்போ டெக் மஹிந்திராவுக்கு பாத்தீங்கன்னா ஐரோப்பால டெல்கோ மார்க்கெட்ல வெண்டர் கன்சாலிடேஷன் நடக்குது. அதாவது பெரிய கம்பெனிங்க அவங்களோட சப்ளையர்ஸை குறைக்கிறாங்க. இது டெக் மஹிந்திராக்கு ஒரு வாய்ப்பு அமையலாம். ஓகே, டாடா டெக்னாலஜிஸ்க்கு? அவங்களுக்கு ஐரோப்பியன் OEMs, அதாவது வாகன உற்பத்தியாளர்கள், இந்தியாவுக்கும் மற்ற BCC
பெஸ்ட் காஸ்ட் கண்ட்ரிகளுக்கும் அவுட்சோர்சிங் அதிகமா பண்றாங்க. இது அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. நல்லது. ஆனா பொதுவான சவால்கள் இன்னும் இருக்குதானே? மேக்ரோ நிலைமை மாதிரி. நிச்சயமா மேக்ரோ நிச்சயமற்ற தன்மை இன்னும் இருக்கு. இது டாடா டெக் மஹிந்திரா மாதிரி கம்பெனிகளை பாதிக்கலாம். அப்புறம் கடுமையான போட்டி, விலை அழுத்தம். விப்ரோ இதை பத்தி சொன்னாங்க. HCL டெக்கு ஆட்டோ செக்டார்ல, விப்ரோக்கு ஐரோப்பால இதையெல்லாம் சமாளிக்கணும். விப்ரோ இன்னொன்னு சொன்னாங்க, இப்போதைக்கு தேவை டேட்டா AI சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் அதிகமா இருக்குன்னு. சரி, அப்போ மொத்தத்துல இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, இந்திய ஐடி கம்பெனிங்க ஒரு சிக்கலான சூழல்ல இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் மேக்ரோ பிரஷர்ஸ், இன்னொரு பக்கம் AI மாதிரி டெக்னாலஜில முதலீடு பண்ண வேண்டிய கட்டாயம். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி சமாளிக்கிறாங்க. HCL டெக்கோட அசெட் லைட் டேலண்ட் ஃபோக்கஸ், டெக் மஹிந்திராவோட AI எஃபிஷியன்சி, LT மைண்ட்ரியோட பெரிய growth டார்கெட்ஸ். அழுத்தங்கள் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அதுக்கு சரியா திட்டமிடணும், செயல்படணும். இறுதியா கேக்குறவங்களுக்காக ஒரு கேள்வி. AI இவ்ளோ முக்கியமாகி திறமைக்கான தேவை இவ்ளோ ஸ்பெசிஃபிக்கா மாறும்போது, அடுத்த 5 வருஷத்துல இந்த பெரிய ஐடி கம்பெனிகளோட ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது பணியாளர் கட்டமைப்பு உண்மையிலேயே எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கில் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிற காலம் முடிய போகுதா?